மசாலா என்ன மீன் இது? ஆக்சுவலா கடல் எல்லாமே. வணக்கம் தமிழ் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு சீஃப் கெஸ்ட்டு ஸ்பெஷல் கெஸ்ட் இங்கே திண்டுக்கலுக்கு வந்திருக்காங்க நம்ம ஊருக்கு. அவருக்கு சமைக்க போகிற பற்றி ஒரு வீடியோ தான். அந்த கெஸ்ட் யாருன்னு கேட்குறீங்களா? நம்ம டைரக்டர் மிஸ்கின் சார் தான் இங்கே வந்திருக்காங்க. அவங்க மிஸ்கின் சார் வந்து பிரியப்பட்டு நம்மள்ட்ட தான் ஃபுட்டு வேணும்னு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அவருக்கு ஸ்பெஷலாக நம்ம கவனிக்க போகிறோம். ஒரு 2 டைப் ஆஃப் ஃபுட்டு நம்ம கொடுக்க போகிறோம். ஒன்று மட்டனு, ஒன்று மீன். மட்டனில் பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி, மட்டன் எண்ணெய் சுக்கா இது கொடுக்க போகிறோம். அப்போ அஸ்யூஷுவல் தால்ச்சா, பீர்னி இது எப்பயும் இருக்கிறதான் கொடுக்க போகிறோம். ஆனால் மீன் வகையில் வந்து ஒரு 3 வெரைட்டிஸ் கொடுக்க போகிறோம். ஒன்று வந்து வஞ்சிர மீன், அதை ஒரு முழு மீனாக நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அது கொடுத்து அவர் சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். ரெண்டாவது வந்து ஒரு வெள்ளை மீனை வந்து வாழை இலையில் மடித்து பொதி மீன் அப்படின்னு சொல்லுவாங்க கேரளா ஸ்டைலில், அந்த டைப்பில் ஒன்று கொடுக்க போகிறோம். அடுத்து பாறை மீன். இந்த 3 வகையும் கொடுத்து அவரை கொண்டு போய் அசத்த போகிறோம். மகிழ்ச்சியோடு அனுப்பி வைக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 கிலோ மீன் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அந்த 1 கிலோவில் தனித்தனியாக மீன் நம்ம எடுத்துருக்கோம். இது வந்து நெய் மீன் சொல்லுவாங்க. இன்னொரு இது வஞ்சிரம், அந்த மாதிரி இதுக்கு பல வகை இருக்குது. ஆனால் மீன் ஒன்று தான். அதே மாதிரி இது வாவல் மீன் சொல்லுவாங்க. இந்த மீனும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து வெலை மீன் சொல்லுவாங்க. இப்போ 3 வகையான கடல் மீன் தான் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஆனால் இது எல்லாமே வந்து ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். ஒரே மசால் போட்டு ரோஸ்ட் பண்ண போகிறோம். பட் இந்த மீனுக்கு மட்டும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஃபைனல் டச்சு. அதை பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம வீட்டிலேயே வேறு ஸ்டைலில் செல்லாம் சும்மா வேறு லெவலில் இருக்கும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே இருங்க. 20 கிராம் மிளகாய்த்தூள், 20 கிராம் சுத்தமான மிளகுத்தூள் அரைச்சது, ஈரோட மஞ்சளை அரைச்சி வச்சுருக்கோம். அது சும்மா ஒரு தேவையான அளவு ஒரு 10 கிராம் போட்டுக்கோங்க. வந்து ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தை நல்லா புழிஞ்சு விட்ருவோம். தேவையான அளவு உப்பு ஒரு 3 விரலை நான் எடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. இந்த அளவு உப்பு போட்டால் போதும் 1 கிலோவுக்கு. அவ்வளோதாங்க, மசாலா எடுத்தாச்சு. இப்போ தண்ணி லைட்டாக சேர்த்து மசாலாவை பிரட்டிக்குவோம். மசாலா எடுத்து வச்ச மசாலா நல்லா உப்பு போட்டு பிரட்டியாச்சு. லாஸ்ட்டாக நம்ம பூடு சேர்த்துக்கலாம். ஒரு 50 கிராம் பூடு எடுத்து அரைச்சி வச்சுருக்கோம். மசாலா நம்ம பிரட்டி எடுத்தாச்சு. இந்த பதத்தில், இந்த மாதிரி பேஸ்ட் பதத்தில் நம்ம வந்து மசாலாவை பிரட்டி வச்சுக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு மீனில் வந்து நல்லா ஒட்டும். மீன் எடுத்து மசாலாவை தேய்ச்சிரும். வாங்க. சரிங்களா? இது ஹோட்டல் யூஸுக்குனால நம்ம முழு மீன் எடுத்துருக்கோம். வீட்டுக்கு தேவைன்னா நீங்கள் பாதியாக கூட கட் பண்ணிக்கலாம். முழு மீன் எடுத்திங்கன்னா இதுக்குள்ளெல்லாம் மசால் போடும்போது பார்த்து விடணும், முள் இருக்கும். மீன் முள் மட்டும் குத்துனா அப்படியே பயங்கரமாக கெடுக்கும். கொஞ்சம் மீனை வந்து நம்ம கழுகும் போதும் இது பண்ணும்போது கவனமாக இருக்கணும். எடுத்து வச்ச மசாலா நமக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்கு. 1 கிலோ மீனுக்கு நம்ம போட்டு பிரட்டி வச்சிட்டோம். ஒரு 1/2 hour இது ஊறட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஓகே கேஸ், 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. மீன் நம்ம மசால் போட்டு இப்போ பொரிச்சு எடுத்துருவோம்.
இங்கே மீன் கொதிச்சுக்கிட்டு இருக்கு, மழை பேஞ்சுக்கிட்டு இருக்கு, ரொம்ப பசிக்குதுப்பா. ஃபைனலாக ஒரு ட்விஸ்ட்டு சொன்னோம்ல, அதுதான் வேறு ஒன்றும் இல்லை. கேரளா ஸ்டைலில் வாழல்ல பொதி மீன் நம்ம கொடுக்க போகிறோம். அது வந்து ரெண்டாவது ப்ராசஸ் ஒரு மசாலா வதக்க போகிறோம். ஒரு மீன் தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஒரு மீனுக்கு தேவையான இது சும்மா வெங்காயம் விழுந்த அளவு வெங்காயம், ஒரு பெரிய பல்லியாக இருந்தால் ஒரு பல்லாரி. வெங்காயம் லேசாக வதங்கினா போதும். நம்ம இப்போ தக்காளி போடலாம். தக்காளி வந்து ஒரு 2 பழம் நான் வெட்டி வச்சுருக்கோம். ஒரு 1.5 பழம் போடுவோம். மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன். உப்பு வந்து ஒரு 5 கிராம் இதில் சேர்த்துருங்க, தேவையான அளவு. மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன். கிட்டத்தட்ட நம்ம இது மீன் குழம்பு வைக்கிறதுக்கான தேவையான ஐட்டத்தை நம்ம இதில் சேர்த்துருக்கோம். நல்லா வதக்கிட்டு மிக்சியில் ஒரு அடி அரைச்சிட்டு அப்படியே ஒரு வாழலையை வச்சு நம்ம இதை ரெடி பண்ணோம்னா வாழல்ல பொதி மீன் ரெடி. வதக்கின மசாலா நம்ம இப்போ எடுத்து வச்சிட்டோம். இது கேரளா ஸ்டைலில் இப்போ இலையில மடித்து பொதி மீன் போட போகிறோம். வாங்க பார்க்கலாம். இல்லை தேங்காய் எண்ணெய் ஊற்றணும். அதில் அந்த எண்ணெய் எடுத்து ரெண்டு சுத்த போட்டுருங்க. ஆசை கட்டி எடுத்தாச்சு, வாங்க போலாம். மசாலா என்ன மீன்? இது நல்ல மீன். ஆக்சுவலா கடல் இது எல்லாமே. இன்னைக்கு காலைல தான் செம்மையா இருக்கு. இது மட்டன் இது மட்டன். அப்படியா? மிஸ்கின் சார் பொதி மீனை ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. அதோடைய வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்க. மட்டன் சுக்காவும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க மிஸ்கின் சார். அது இதுக்கு முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கோம். இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே அதோடைய லிங்க் கொடுத்துருக்கோம். வீடியோவை பார்க்காதவங்க அதையும் பார்த்துங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய முஜிப் பிரியாணி சேனலுக்கு அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.